மக்கள் தீர்ப்பு 2024 தொடர்கிற இந்த நேரத்தில் நம்முடன் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு இனியன் இணைகிறாருடன் பேசலாம். சார் வணக்கம். இந்த இந்த நேரம் வரை இந்த தேர்தல் முடிவு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் 290 235 அப்படிங்கிற ஒரு முன்னிலையில் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸிட் போல்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி தனி பெரும் கட்சியாக ஆட்சியை பிடிப்பாங்க, 400 சீட்டு வருன்ற மாதிரியான 13 எக்ஸிட் போல்ஸில் 10 பேர் ஆணித்தரமாக அடித்து சொன்னாங்க. இப்போ அது இப்போ உண்மையில நிரூபணமாக இருக்கிறது. ரெண்டாவது, எல்லா கருத்து கணிப்புகளுமே காங்கிரஸ் கட்சி 50 சீட்டுக்கு கம்மியாக தான் வரும்னு சொன்னாங்க. அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இழப்பதற்கு எதுவுமே இல்லை. நாங்கள் எடுக்கிறது தான் நிறையா இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் நிறைய சீட்டுகளை வாங்கி இந்த முறை ஒரு வெற்றி. 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க பாஜக. நீ என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் ஒரு கட்சி 3வது முறையாக இப்போ 2வது முறை இந்த மாதிரி ஒரு சவாலோட ஒரு நெருக்கடியோடு ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். 2வது முறை ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். 3வது முறை ஆட்சி அமைக்கிறாங்க. 3வது முறை ஆட்சி அமைக்கும் போது இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது இருந்தாலும் 3வது முறை ஆட்சி அமைக்கிறது பெரிய விஷயம் தானே சார்? இல்லை, ஆட்சி அமைக்கிறாங்கன்றது ஓகே. ஆனால் பிஜேபி தனிப்பெரும்பான்மையில் ஆட்சியில் அமைக்கிறேன்ற அது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு அமைக்க போகிறத தவிர பிஜேபி தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க போல. அப்போது மோடி என்கிற ஃபேக்டர், பிஜேபி என்கிற ஃபேக்டர் அது காலாவதியாகி விட்டது. இதன் பிறகு இந்தியாவுக்கு கொஞ்சம் சரிந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, சரிஞ்சிருக்கு. நான் அதை மறுக்கிறதுக்கு அந்த சரிவு என்பது நீங்க அவங்க முழுமையா ஒழியல, முழுசா இன்னும் ஒடியல. ஸோ சரிஞ்சிருக்கிறது. ஆனால் இந்த சரிவை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏன்னா இவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் 400 சீட்டு வருவோம், நாங்கள் 370க்கு மேலே வருவோம் அப்படின்றத சொன்னாங்கல்ல. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோடியினுடைய பிம்பம் அவருக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் இல்லை அப்படின்னு நிரூபணமாக இருக்குது. ஜனநாயக நாட்டில் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரி இதில் சமரசம் அடைகிறது கரெக்டாக சார். இப்போ தமிழ்நாட்டில் பாஜக 5 இடங்கள் பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொன்னாங்க. இப்போ ஒரு 2 இடம் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் 5 பிடிப்புன்னு சொன்னீங்க, 2 தான் பிடிச்சிருங்க, 2 தான் பிடிச்சிருந்து தான் மக்கள் பேசுவாங்க தவிர அந்த 2 இடம் எப்படி பிடிச்சிங்கன்னு யாரும் போக மாட்டாங்க. அது ஒரு உடல் ரீதியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் போது அதே தானே இப்போ நீங்களும் சொல்றீங்க. இல்லை, நீங்கள் எங்கள் இடத்துலேருந்து பாருங்கள். நீங்கள் நாங்கள் போன முறை 52 சீட்டு தான் வச்சுருந்தோம் மக்களவையில். 52ல இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு உங்களுக்கு 200க்கு மேலே தாண்டி வெற்றிகரமாக 235 தொகுதி வரைக்கும் வந்திருக்குன்றது எங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நாங்கள் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், எங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் நியர் தி மெஜாரிட்டி 272 என்கிற மேஜிக் நம்பருக்கு நெருக்கத்தில் நாங்கள் இருக்கோம். ஒரு 35-40 சீட் இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். அதனால் நாங்கள் எங்களுடைய ஒரு வெற்றியை தான் பார்க்குறோம். நாங்கள் துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு கூட வந்ததுனால அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அதனால் இது ஒரு எந்த கட்சிக்கும் மிகப்பெரிய பெரும்பான்மை இல்லாமல் இந்த நிலைமை ஏற்படுத்தியிருக்கோம்ல. இது சித்தாந்த போராக நாங்கள் பார்த்தோம், வெறும் தேர்தலை மட்டும் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்த இடத்துல இன்னும் சமத்துவத்தையும் அமைதியையும் மதசார்பின்மையும் ஜனநாயகத்தையும் ஆதரிக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்பது இந்த முடிவுகள் காமிக்குது. இல்லை, பாஜக வீழ்த்த இதை விட ஒரு பெரிய வியூகம் வேற ஏதாவது இருக்குமா என்ன? ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் மிகப்பெரிய கட்சிகள், ஒவ்வொரு மாநில வாரியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதான கட்சிகளை ஒன்று சேர்ந்து பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வீழ்த்த பல கட்சிகள் ஒன்று சேர்ந்தாங்க. அப்பயும் முடியல, ஓரளவுக்கு ஒரு டப்பு கொடுத்தோம், ஆனால் முழுமையாக முடியலங்கிறது. இதை தாண்டி அடுத்த தேர்தலாம் என்ன வியூகம் இருக்க முடியும்? இல்லை, நீங்கள் இப்போ நாங்கள் எப்படி பார்க்கணும்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் இன்னும் முன்கூட்டியே வெளியிட்டிருக்கலாம், அல்லது இந்த கூட்டணியை இன்னும் வலுவாக கட்டமைத்திருக்கலாம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி கூட்டணி வெளியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்றது, இடதுசாரிகள் நிறைய மாநிலங்களில் தனித்து போட்டிடுறாங்க. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி எதிர்த்து நிற்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் சின்ன பெரிய விஷயங்களால சின்ன விஷயங்களை நாங்கள் கூட்டணியில் கொஞ்சம் தவற விட்டுருக்கிறோம். அதை கொஞ்சம் சரி செஞ்சிருக்கலாம். அதன் அடிப்படையில் பண்ணியிருந்தோம்னா பீகார் அல்லது கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இன்னும் நாங்கள் கூடுதலாக வெற்றிகளை பெற்றிருக்க முடியுன்றதான் ஒரு கணிப்பாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தேர்தல் வியூகத்தை இன்னும் சீக்கிரம் முன்கூட்டியே, இப்போ இந்தியா கூட்டணி ஜூன் மாதம் உருவாக்கப்பட்ட கூட்டணி, இட்ஸ் அண்டர்ஸ்டுட். அது ஸோ ஜூன்லேருந்து பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நவம்பருக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சது. அதனால் பிரச்சாரத்தை முன்கூட்டி ஆரம்பிச்சிருந்தோம். மக்களுக்கு புரியும் வகையில் நிறைய மாநாடுகள் போட்டு, எல்லா தலைவரும் ஒரே மேடையில் நின்று மாநாடுகள் போட்டு நீங்கள் மக்களுக்கு புரிய வச்சுருந்தீங்கன்னா இந்த நம்பர் வந்திருக்காது, இன்னும் கூட வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒரு முயற்சி தான். அந்த முயற்சிக்கு எடுத்துக்கின்ற வேண்டிய தலைவர் ராகுல் காந்தி நடந்து போனார் சார். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் நடந்தே போனார். அண்ணாமலை மாதிரி பஸ்ஸில் ஏறி இறங்கி போல. மணிப்பூர்லேருந்து மும்பைக்கு நடந்தே வந்தார். 2வது முறையும் நடைபயணம் மணிப்பூர்ல இருந்து. ஆமா, நடந்துதான் மும்பைல முடிச்சாங்க. அன்னைக்கு தான் எல்லா கூட்டணி தலைவர்களும் ஒரே மேடையில் நின்னாங்க. அப்போ இது அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு கிடைத்த வெற்றி. அது இன்னும் பத்தலையோ? ஆமா, நிச்சயமா. இப்போ நான் தான் புரியுது. இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருந்தா, இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா நிச்சயமாக நம்பர்ஸ் கூட வந்திருக்குமோ அப்படின்னு இப்போ தோணுது. நாங்கள் எங்களோட முழு முயற்சி தான் போட்டோம், இருந்தாலும் இப்போ தோணுகிறது இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சரி, பேசலாம். தனியரசு நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். தேர்தல் முடிவுகள் முன்னிலை நிலவரங்களை பார்த்துட்டு இருப்பீங்க, என்ன உங்களோட கருத்து என்ன சார்? எதிர்பார்த்தீங்களா அந்த முடிவு? இல்ல பொதுவாக இப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கிற ஒரு நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, உலகத்தில் மதசார்பற்ற
அல்லது எல்லா வகையான மக்களுக்கும் சமமான வாய்ப்பை வழங்கி இருக்கிற ஒரு மகத்தான அரசியலமைப்பை கொண்டிருக்கிற நாடு. சரி. நாட்டில் இப்பொழுது 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான இந்த தேர்தல் தான் இன்னைக்கு தேசம் அல்லது உலகம் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த தேர்தல். ஏற்கனவே எனக்கு முன்பு காங்கிரஸ் தம்பி வெற்றி வாய்ப்பை, அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பை நெருங்கி வந்து அந்த வாய்ப்பை இழந்ததற்கான காரணத்தை ஆரோக்கியமா தன்னுடைய சுய விமர்சனத்தை பதிவு செய்தார். மகிழ்ச்சி. ஏன்னா பாஜகவினுடைய அதிகார பலம், பணபலம், அதனுடைய சாதி அல்லது மதம் அல்லது அந்த மக்களை பிரித்து சாதாரணமாக மக்களினுடைய வாக்குகளை அறுவடை செய்கிற எல்லா வகையான தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் அது அது தேர்ந்த கட்சி பாஜக. அதோடு மோதுகிற அளவுக்கு இந்தியா கூட்டணி பலம் இழந்திருந்தது, ஒற்றுமை இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது இந்திய நாட்டுடைய மக்கள் வாக்களிக்க காத்திருந்தார்கள் பாஜக, மோடி, அமித்ஷா அரசுக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக. அதை வலிமைப்படுத்தி ஊமைப்படுத்தி சாதாரண மக்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுகிற பணியில் இந்தியா கூட்டணி இன்னும் கூடுதலாக முனைப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற விமர்சனத்தை நான் தேர்தலுக்கு முன்பும் வச்சேன். எந்தெந்த இடங்கள்ல இந்தியா கூட்டணி தவறு பண்ணிட்டாங்க நீங்க சொல்ல வரீங்க? எந்தெந்த இடங்கள்ல இதெல்லாம் மாத்தி இருக்கலாம், இது மாதிரி பண்ணிருக்கலாம், எந்தெந்த இடங்கள் நீங்க சொல்லுவீங்க? பஞ்சாப்லயா இப்ப ஆம் ஆத்மி அவர் சொல்றாரு, அதாவது சர்வாதிகாரத்தை வீழ்த்த, ஜனநாயகத்தை மீட்க நான் சிறைக்கு செல்கிறேன். கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி தலைவர், டெல்லி முதலமைச்சர். சரி, பரவாயில்ல. ஏன் நீங்க டெல்லியில, அதாவது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோடு கரம் பற்றி கொண்டு பஞ்சாப்ல நீங்க ஏன் தேர்தல் சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன நெருக்கடி? இந்தியா கூட்டணியில் இருந்து மோடியின் முதுகெலும்பை முறித்து விட்டதாக சொல்லுகிற மம்தா பானர்ஜி 2-3 தொகுதிகளை கேட்ட காங்கிரசுக்கு மேற்கு வங்காளத்துல பஞ்சாப்ல பிரிந்து நின்னாலும் கூட டெல்லியில கூட்டணி அமைச்சு நின்னாங்களே சார், அங்க எதுவும் பண்ண முடியலையே. இல்ல, நான் அதை சொல்லவே இல்லை. இப்ப இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஓர்மை, அந்த நம்பிக்கை, நல்லெண்ணம் முதல்ல எங்கேயா வரும்? முதல்ல கூட்டாளிகளுக்குள்ளேயே இந்த முரண் எங்கிருந்து வரலாம்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பாஜக மோடி ஆட்சியை அகற்றணும். அது சாதாரண மக்களுக்கே அப்படி ஒரு வேட்கை இருக்கிற பொழுது கெஜ்ரிவாலுக்கும் ராகுலுக்கும் மம்தாவுக்கும் ஏன் இல்லாம போகுதுங்கிற. சரி, அது ராகுலுக்கு இருந்தது, ஏன் கெஜ்ரிவாலுக்கும் மம்தாவுக்கும் இல்ல? பாஜகவால மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி சிறைப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறவனே அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு வலுமான ஒரு அணியை கட்டணுங்கிற எண்ணம் இல்லாம இப்படி விலகி போய் பொறுப்பு இல்லாம இருக்கிற அதுதான் இன்னைக்கு மீண்டும் மோடி குறைந்தபட்சம், அதாவது தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிற அளவுக்கு இல்லாட்டி கூட அந்த கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிறது, அதாவது கூடுதல் எண்ணிக்கையை பெற்றிருக்கிறதுங்கிற அந்த பார்வையில். அப்ப நீங்க மம்தா அங்க இடதுசாரிகளை தோற்கடிப்பதற்கும் காங்கிரஸை தோற்கடிக்கிறதுலையும் முனைப்பாக்கிற மம்தா பாஜகவை முழுமையாக தோற்கடிப்பதற்கு இடதுசாரிகளோடும் காங்கிரஸோடும் அங்கு உறவு வைத்துக்கொண்டு தொகுதி பகிர்வோடு தேர்தலை சந்தித்திருந்தால் தமிழ்நாட்டில் எப்படி 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதோ அதே நிலைமை மேற்கு வங்காளத்தில் ஏற்பட்டிருக்கும். ஆனா மம்தா அதுல அக்கறையே இல்லை. 10 தொகுதியோ 20 தொகுதியோ பாஜக வென்றாலும் பரவாயில்லை, அங்கு தன்னுடைய கூட்டாளி இந்தியா கூட்டாளி காங்கிரஸ் வந்துடக்கூடாது, கம்யூனிஸ்ட் வரக்கூடாது. என்ன மம்தாவுக்கு இதுல என்ன அக்கறை இருக்கு? அவ்வளவு சரதா சீட் பண்ணி காங்கிரஸ் இறங்கி போயிருக்கலாம்ல சார்? காங்கிரஸ் கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம் இல்லையா? காங்கிரஸ் ராகுல் இதை விட இனி இறங்கி போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவருடைய தகுதிக்கு, அவருடைய வளர்ப்புக்கு, அவருடைய பாரம்பரியத்துக்கு, அவர் மாதிரி இந்த சின்ன வயசுல கோபப்படாம, ஈகோ பார்க்காம, ஒரு வார்த்தை கூட தவறா சொல்லாம, முதல்ல அந்த தம்பி இன்னும் வேகமா இருந்து வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப பக்குவப்பட்டு இருக்கு, பக்குவப்பட்டு உழைக்கிறாரு, நல்ல கருத்து பேசுறாரு, நல்ல முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதியா பக்குவப்பட்டு இருக்கிறார். ஆனா அதுக்கு மேல இந்த வயதான காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று பாஜக விரும்புவதை போலவே மம்தா அதை விட கூடுதலாக விரும்பினா, நீங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது மோடியினுடைய முழக்கம். மம்தாவினுடைய முழக்கம் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் இல்லாத திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்காளம். அடிப்படையே காங்கிரஸ் எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி தானே சார்? ஆம் ஆத்மியா இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து
காங்கிரஸ் எதிர்த்துனா நீங்க காங்கிரஸ்லயே வளர்ந்து காங்கிரஸ்லயே நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி சட்டமன்ற உறுப்பினராகி காங்கிரஸ் இல்லைன்னா இவங்களுக்கு எல்லாம் அரசியல் இருந்து வந்துச்சு இவங்களுக்கு மம்தாவுக்கெல்லாம் காங்கிரஸையே வந்து தன் வளர்த்த கட்சியே நிர்மூலமாக்கி அடியோடு நாசம் செய்வதற்கு மம்தா முயற்சிக்கிறாங்க. அப்புறம் பாஜக வளர்வதற்கு அவர்கள் துணை போகிறார்கள். அப்ப நீங்க எப்படி நீங்க அந்த இந்தியா கூட்டணி இப்ப நான் எங்க தம்பி சொன்ன மாதிரி அது ஒரு ஆரோக்கியமா மக்கள் தேசம் முழுக்க எப்படி வருவான். இப்ப நீங்க மம்தாவோ கெஜ்ரிவாலோ தளபதி ஸ்டாலினோ இன்னும் இருக்கிற நம்மளுடைய இடதுசாரி தலைவர்களோ அல்லது அகிலேஷ் யாதவ் இப்போ ஒத்துழைச்ச மாதிரி எனக்கு தெரியும் பிராந்திய கட்சிகள்ல மாநில கட்சிகள்ல எந்த கட்சியும் இவ்வளவு அப்படி இணக்கமா வரல. நீங்க அந்த எப்படி நீங்க உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் அகிலேஷ் யாதவும் ராகுலுக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குதுல்ல. 2 பேரும் இணைந்து ரொம்ப பொறுப்பா தேர்தலை சந்திச்சாங்க. மக்கள் வரலாறு காணாத அளவுக்கு இதுவரைக்கும் எல்லாருமே நம்ம எந்த கருத்து கணிப்புலையும் உத்தரப்பிரதேசத்துல 43 இடங்கள்ல 44 இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், பாஜக வெறும் 30-35 இடத்துக்கு தான் போகும்னு யாரும் கருதவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வியப்பான வெற்றியை உத்தரப்பிரதேசத்து மக்களே மோடிக்கு எதிராக, யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக, இந்துவதுக்கு எதிராக ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிற உத்தரப்பிரதேசம் இருக்கிற அந்த மாநிலத்திலேயே அந்த மக்கள் இந்து மக்களையே பாஜக தோற்கடிக்கப்படுதுன்னா எது காரணம்? அங்க இவர்கள் குறைந்தபட்சம் ஒன்றுபட்டு இயன்ற அளவு தகுதிக்கு தகுந்த மாதிரி போராடினார்கள். அது போல பக்கத்துல நீங்க அதே தேஜஸ்வியோ அல்லது வேறு காங்கிரஸும் பீகார்ல பண்ண முடியாம போச்சு. ஆனா இவ்வளவு கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் பலகீனமான சூழ்நிலையிலையும் காங்கிரஸ் கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு எண்ணிக்கை பெற்றதே பெரிய அரிதா பாக்குறாங்க உலகமும் இந்தியாவும். நம்மளே வியப்பா பாக்குறோம். ஏன்னா மோடி அல்லது அந்த அமித்ஷா அல்லது பாஜகவுடைய அந்த இந்துத்துவ பரிவார அமைப்புகள் மிக கடுமையாக காங்கிரஸை விமர்சித்தது, இந்தியா கூட்டணியை விமர்சித்தார்கள். இப்ப மம்தா சொல்றாங்கல்ல, அவ்வளவு பெரிய மோடியினுடைய பாஜகவுடைய அந்த அகங்காரத்திற்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ஆமா, அகங்காரமான பேச்சு இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒற்றை மதம், இவைகளெல்லாம் மாநிலங்களை இல்லாத இந்தியா, அரசியலமைப்பையே மாற்றுவோம், இவைகளெல்லாம் நீங்க இந்த முழக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு 20 வெல்லுமா 80 வெல்லுமா, ராமர் கோவிலுக்கு வராதவர்களுக்கு வாக்களிப்பீர்களா, காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை போல இருக்கிறது, எப்படியெல்லாம் அவதூறுகளை அள்ளி கொஞ்சம் கட்டுப்பாடற்ற நிலையில பொய்யான பரப்புரைகளை சொன்னாங்க. இதை கவுண்டர் பண்றதுக்கு தொலைக்காட்சியில பேசுறதுக்கு கூட இந்தியா கூட்டணியில் இந்தியாவில் ஆள் இல்லை. இந்த மோடி அல்லது அமித்ஷா அல்லது இந்துத்துவாவினுடைய இந்த தவறான பரப்புரைகளை கண்டித்து விளக்குவதற்கும் பேசுவதற்கும் விளக்குவதற்கும் கூட காங்கிரஸ் அல்லது இந்த கூட்டணியில ஆள் இல்லை. குறைஞ்சபட்சம் திமுக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்குதுன்னா அந்த அணியில குறைந்தபட்சம் பேசுவதற்கான இங்க தளம் இருந்தது, களம் இருந்தது, அறிவு பெற்ற அரசியல் ஆளுமைகள் இருந்தாங்க. பல்வேறு கட்சிகள் நம்ம தொடர்ந்து விவாதத்தை நடத்தோம். மக்கள் மணி மாதிரி தமிழ்நாட்டில் வாக்களிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்தியா முழுக்க இந்த பரப்புரை நடத்தி இருக்கணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தி தெரிஞ்சவங்க 10 பேர் போய் பீகார்ல டிபேட் பண்ணியிருந்தோம்னா, இந்த யூபியிலையும் பீகார்லயும் மத்திய பிரதேசத்திலையும் பேசியிருந்தோம்னா, ராஜஸ்தான்ல பேசியிருந்தா இன்னைக்கு பாஜக 100 இடத்துக்கு கீழே வந்தது. அந்த அளவுக்கு இவங்களால எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறது. ஆளுகிற கட்சி காங்கிரஸ் கர்நாடகாவில் 9 தொகுதி செய்யுது. ஆளாத பாஜக 20 இடத்துல 19 இடத்துல வெற்றி பெறுது. எப்படி இது வாய்ப்பு சாத்தியமாகுது? இவைகளெல்லாம் கடுமையா இன்னும் கூர்மையா காங்கிரஸ் பாவம் அந்த ஒரு தம்பி அலையிறாரு ராகுல். மத்த ஏதாவது இந்தியாவில் ராகுலுக்கு அடுத்து ஒரு தலைவரை சொல்லுங்களேன். கார்கே இருக்காரு, பாவம் பெரியவர், நல்ல மனுஷன். யாராவது இளைஞர்கள் ஒரு 10 பேர். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை இதுதான். பாஜகவினுடைய இந்த கொள்கை தேசத்துக்கு எதிரானது, இந்தியாவுடைய பாரம்பரிய ஜனநாயக முறையமைப்புகளுக்கு எதிரானது, இந்துத்துவ சாத்வீக அகிம்சை முறைகளுக்கே இது எதிரானது. உலக நாடுகளில் இருந்து இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டிற்கு ஒரு தாழ்வு ஏற்படுகிற வகையில பாஜகவுடைய அல்லது இந்த மோடியினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காக எதிர்கட்சிகளை ஒழித்து கட்டுவதிலே அதிகாரத்தில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை முகமைகள், வருவாய் அமைப்பு, வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவு, மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு, சிபிஐ போன்ற அமைப்புகள்லாம் கட்டுப்பாடற்று பாஜகவுக்கு ஆதரவாக அரசியல் எதிர்கட்சிகள் மீது ஏவப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்புமிக்க முதலமைச்சர்களையே, சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு தலைவராக இருக்கிற முதலமைச்சர்களையே மிக சாதாரணமாக அக்யூஸ்ட், அதாவது ஒரு தேர்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு
கொள்ளைக்காரர்களை போல பிட்பாக்கெட்டுகளை போல அமலாக்க பிரிவில் சார்ந்த ஒரு 4 பேரு மத்திய அரசாங்க ஊழியர்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கையை பிடிச்சி இறப்பை பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ள போடுறாங்க. இது எந்த உலகத்துல எந்த நாட்டில நடக்குமா? அது சரி பேசுவோம், அதை இப்படி பத்தி எல்லாம் பேசுவோம். செஞ்சுட்டு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அக்கௌண்ட்டை முடக்குறீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட் பணம் ₹1 எடுக்க முடியாது. டவுன் பஸ்ல போய் உள்ளூர் சலூன்ல முடிதிருக்கிற கடையில ராகுல் வெட்டிக்கிட்டு ₹300 டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அந்த தம்பி செருப்பு இல்லாம நடந்து போய் இந்த அளவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. பாவமா சரி. இதை போய் ராகுல் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாருன்னு சொல்றதுக்காக காங்கிரஸ்ல இத்தனை 70 வருஷமா காங்கிரஸ்ல இருந்து எத்தனை பேர் வசதியா இருக்கிறான், எத்தனை பதவி அனுபவிச்சோம்னா வாயை திறந்து ஒரு வாசம் உள்ளூருக்குள்ளேயும் பேச மாட்டேங்கிறான், இந்தியாவிலையும் பேச மாட்டேங்கிறான், மாநில அளவுலையும் பேச மாட்டேங்கிறான். 70 வருஷமா காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க பூரா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருக்கிறான். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் எதிராக இருக்காங்க. உதாரணத்துக்கு கடைசியா விளவங்கோட்டில இருந்து எங்க சகோதரி விஜயதாரணி கூட போறாங்க. இது என்ன கட்சி? இது யாரு இதெல்லாம் பயிற்சி கொடுக்குறா? ஓகே, நம்ம மனிதர்கள் பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம் சார். இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய